ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா தக்காளி சாப்பாடு சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். எண்ணெய், கடுகு, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 3 தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு. வாங்க சமைக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். தக்காளி போடணும். தக்காளி வதங்குது. நம்ம எடுத்து வச்சு மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு மாற்றி கொட்டிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கிளறிக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா கிளறிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வணங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே நல்லா சுருள வணக்குங்க. சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இனி சூடான சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். இப்போ சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். சாப்பாடை போட்டு நல்லா கிளறியாச்சு. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.